ஹே ஹாய், ஃப்ரைடே எடுத்த நிஃப்டி ட்ரேடோட ட்ரேட் லாஜிக் சொல்கிறவங்க. அண்ட் இப்படி தான் நான் சார்ட் அனலைஸ் பண்ணுவேன். 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இது 9:15 ஓப்பனிங் கேண்டில். கீழே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் கீழே இருக்க வால்யூம் இம்பேலன்ஸை டேப் பண்ணிட்டு மேலே போய் நம்ம ஃபைனல் டார்கெட்டை ரீச் பண்ணணும். அதான் இன்ட்ராடேவோட டார்கெட். எனக்கு ஃபைனல் டார்கெட் ரொம்ப மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தான். அதை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போகிறோம். 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே போனால் ஒரு 5 மினிட் எஃப்இஜி இருக்குது. அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். மேலே இருக்க இஆர்எல் என் டார்கெட்டு. இப்போ நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து எனக்கு ஒரு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. அதையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த எஸ்எம்டியோட லோவை நான் எஸ்எல்லாக வச்சு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இஆர்எல் டார்கெட் பண்ணேன். பட் ஏர்லி எக்ஸிட்டுங்க கன்சல்டேஷன் ஆனங்காட்டி ஃப்ரைடே மார்க்கெட் எஸ்எல் கிட்ட வந்துட்டு எஸ்எல் எடுக்கல. தென் ஆல்சோ ஃபைனல் டார்கெட்டையும் டெலிவரி பண்ணிட்டான். அங்கேருந்து ஃபால் ஆகிறான். எப்போவுமே நான் ட்ரேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என் டெலிகிராம் குரூப்பில் என் ட்ரேட்ஸை நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் எனக்கு எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அங்கே என்ட்ரி லோ எஸ்எல் அண்ட் மேலே டார்கெட்டு. பட் கன்சல்டேஷனுக்காடி நான் வந்து ஏர்லி எக்ஸிட் ஆக சொல்லிட்டேங்க. ஓகே, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.